ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். 12/3/2024 அருமையான செவ்வாய்க்கிழமை. சிக்கனை பிடித்து விடுங்கள் சிங்கார வேலவனை. செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கிறது. மலேசியாவில் 10 மலை முருகனை வணங்க போகிறோம். அதுவும் பாருங்கள், செவ்வாய்க்கிழமையோட கனெக்டிவிட்டி ஆயிடுச்சு. சொக்கம் பயங்கரமான ஆளுங்க. கனெக்ட் போட்டார்னு வைங்க, வேறு லெவலில் கனெக்ட் பண்ணுவார். செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போய் சாமி முடுங்கன்னு சொல்கிறது உண்டு. ஆனால் இதில் என்ன மேட்டர்னா, இன்றைக்கி யோகாதிபதி நட்சத்திரம் கண்டிப்பாக மிருகசீரிசமாக வரும், அதில் மாற்றமே இல்லை. செவ்வாய்க்கிழமை போய் முதல்ல 10 மலை முருகனை சாமி கும்பிட்றதுக்காக காத்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஸோ நம்மளுடைய இஸ்லாமிய அன்பர்களுக்கு நாம் வாழ்த்து சொல்லக்கூடிய நாள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி அப்படின்னு சொல்லிடணும். ஏங்க அப்படின்னா, ரம்ஜான் முதல் தேதி, ரமலான் நோன்பு இன்று முதல் ஆரம்பம். அதனால் இஸ்லாமிய அன்பர்களுக்கு என்னுடைய நிறைய பேர், ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது, ஏகப்பட்ட பேர் இஸ்லாமிய அன்பர்கள் இருக்கிறாங்க. இஸ்லாத்தை பற்றி சரியான ஒரு பாதையில் நான் புரிந்து கொள்வதற்காக அப்சாலி நமக்கு ரொம்ப உதவி பண்ணுவார். திரு அப்பாஸ் அப்சாலி, இவங்க 2 பேர் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத இஸ்லாமியர்கள். அதாவது மதம் கடந்து மனிதநேயத்தோடு செயல்படக்கூடியதில் இவங்கள மாதிரியான நண்பர்களை நான் பார்த்ததே இல்லை. அப்சாலி மாதிரி ஒரு நண்பரை நான் பார்த்ததே கிடையாது. அவர் சில நேரத்தில் கேட்பேன், நீ எல்லாம் ஒரு இஸ்லாமிய நாயான்னு கூட கேட்டிருக்கேன். ஏன்னா அவ்வளோ இந்து கோயில்களை பற்றி அவ்வளோ என்கிட்ட சொல்லுவார். அந்த கோயில் அப்படி இருக்காஞ்சி, இந்த கோயிலில் இப்படி இருக்காஞ்சி, இந்த புக்கில் எழுதியிருக்காங்க, அந்த புக்கில் எழுதியிருக்காங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு 300 வருஷத்துக்கு முன்னாடி புக்கு, எங்கேயா கிடைக்கிது உனக்கு இதெல்லாம் அப்படின்னு கூட அவரை கேட்டிருக்கேன் நான். ஏன்னா தேடுதல் ஒன்று இருக்கும் பொழுது அது சொல்லார், எல்லாம் ஒன்று தான் சாமி, நம்ம தான் பிரித்து வச்சுக்கிட்டு இங்கே அது இதுன்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ரமலான் நோன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ரமலான் நோன்பில் ஒரு உச்சக்கட்ட சூட்சுமத்தையே வச்சுருக்கிறாங்க. பகல் முழுவதும் உணவு உண்ணாமல் இருப்பது, உடம்பில் இருக்கிற எல்லா கழிவுகளும் சரியாயிடும். உடம்பில் இருக்கிற சாப்பிட்டு தானே சாமி கழிவு பூரா சேர்த்து வச்சுருக்குறோம். பகல் பூரா அப்படியே உமிழ்நீர் கூட உள்ளே இறங்காத ஒரு தன்மையில் அந்த நோன்பை சரியாக கடைப்பிடிக்கும் அனைவருக்கும் என்னுடைய ரமலான் மாத நல்வாழ்த்துக்கள். இறைவன் உங்களுக்கு எல்லா வளங்களையும் அளிக்கட்டும். அல்லாஹ் உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுக்கட்டும். எம்பெருமான் சொக்கநாதன் உங்களை உடனிருந்து பாதுகாக்கட்டும். தயவு செய்து நோன்பு வையுங்கள். ஏன்னா நிறைய இஸ்லாமியர்கள் எல்லாம் இந்துக்களை மாதிரியே நம்ம தான் கோயிலுக்கு போகிறக்கு 100 காரணம் சொல்லுவாள். இன்றைக்கி வேலை இருக்குது, என் புருஷனுக்கு வேலை இருக்குது, பையனுக்கு உடம்பு சரியில்லை, அப்படியே ஒரு பிரதோஷம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க பண்ண அப்போ தான் 100 வேலை வரும். அந்த மாதிரி இஸ்லாமிய அன்பர்கள் நிறைய பேர் இந்த நோன்பு வைக்கிறதுல நிறைய கதை சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் இறைவனுக்காக ஒரு மாதம், அல்லாஹ்விற்காக ஒரு மாதம், நீங்கள் இறைவனுக்காக வாழுங்கள். இறைவன் உங்களுக்காக உங்கள் வீடு நோக்கி உங்கள் வீட்டு வாசலில் நிற்பார். அதனால் மதம் கடந்து நாம் மனிதநேயத்தோடு பழகுவோம். தொடர்ந்து நாம் பயணித்திருப்போம். வாங்க, திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பார்ப்போம். காலை 11:01 வரைக்கும் தோதியை திதி, அதன் பின்பு வளர்பிறை திருதியை திதி. அதிகாலை 2:06 வரைக்கும் உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி. உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு பூராடம் நட்சத்திரம் 22ஆம் நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்திற்கு உத்திராடம் 22வது நட்சத்திரம். காலை 11:03 வரைக்கும் சுப்பிரமம் நாமயோகம். யோகாதிபதி நட்சத்திரம் ரோகிணி, யோகாதிபதி சந்திரன். அவயோக நட்சத்திரம் கேட்டை, அவயோகி புதன். அதன் பின்பு பிராமியம் நாமயோகம். யோகாதிபதி நட்சத்திரம் மிருகசீரிசம், யோகாதிபதி செவ்வாய். அவயோக நட்சத்திரம் மூலம், அவயோகி கேது. அதிகாலை 12:09 வரைக்கும் பாலவகரணம். அதன் பின்பு காலை 11:01 வரைக்கும் கௌலவம் சனி பகவான். அதன் பின்பு இரவு 9:57 வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கிரன். அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்களை பார்ப்போம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. மதிய வேளையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. ஏன்னா அடுத்த 3 ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 4ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம்,
உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் நடை 50% வெற்றி. இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுக்கு 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. இரண்டாம் ஜாமம் அரசு 100% வெற்றி. மூன்றாம் ஜாமம் 4ஆம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை. ஐந்தாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. ஆறாம் ஜாமம் அரசு 100% வெற்றி. ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. எட்டாம் ஜாமம் நடை 50% வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் ஊன் 75% வெற்றி. உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது. அரசு வேலையில் துவங்குகிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை. நான்காம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் நடை 50% வெற்றி. ஆறாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. ஏழாம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. ஒன்பதாம் ஜாமம் நடை 50% வெற்றி. பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில். முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க. ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல. டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் 100% இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. கோழி படுபட்சி. முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம். நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம். மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள், ஒன்றும் தவறில்லை. இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள். இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள். இறை நாமத்தை ஜபித்தபடியே இருங்கள். வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. இறை வழிபாட்டோடு துவங்குங்கள் இந்த பொன்னான காலை வேளையை. இரண்டாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. மூன்றாம் ஜாமம் நடை 50% வெற்றி. நான்காம் ஜாமம் இந்த மதிய வேளை சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. ஆறாம் ஜாமம் நடை 50% வெற்றி. ஏழாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. எட்டாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் அரசு 100% வெற்றி. பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. அதிகாலை வேளையில் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தூங்கிவிடுங்கள். அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இது வரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருந்துன்னு பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். ஓம் நமः சிவாய.